يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على سيدنا المصطفى وعلى آله المجتبى والناس أجمعين. أما بعد، فقال الله تعالى في محكمه الفرقان العظيم وفي القرآن المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من عادى لي وليا فقد آذنته بالحرب إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் ஏற்புள்ளவனாக அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. ஈரோடு தலைவர் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை ஐந்தவாறு பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், பெரும்பாலும் கைமார்கள், இமாம்கள், இந்த மஜ்லிஸிலே அருமையான மஜ்லிஸிலே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றென்றும் நிலவிக் கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபீஉல் ஆகிர் என்ற இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் என்ன செய்திருக்கின்றார். பொதுவாக ரபீஉல் ஆகிர் என்ற மாதம் வரும்போது நமக்கு எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம் கண்டிப்பாக வந்துவிடும். காரணம் என்னவென்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்திலே பிறந்து அந்த மாதத்திலேயே பிறந்த நாளிலேயே இறந்ததன் காரணமாக அந்த ரபீஉல் ஆகிர் என்று சொல்லக்கூடிய அந்த மாதம் வந்தவுடன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம் அனைவருக்கும் வருவதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போன்று ரபீஉல் ஆகிர் என்று சொல்லக்கூடவே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது வழிமார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது போன்ற பெரும் பெரும் வழிமார்களை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம். காரணம் என்னவென்று சொன்னால், அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மாதத்திலே பிறந்ததன் காரணமாக, ஏன் இவர்களின் காரணமாக மற்ற அவுலியாக்களையும் நாம் நினைவு கூறுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதம் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய பிறந்த மாதம். ஏன் இவர்களின் காரணமாக மற்ற எல்லா வழிமார்களையும் எல்லா அவுலியாக்களையும் நாம் நினைவு கூற வேண்டும்? ஏனென்று சொன்னால், வழிமார்கள் என்று சொல்வதனுடைய அத்தனை பேருடைய மொத்த அம்சமும் அதில் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அடங்கியிருக்கும். அவர்களிடத்திலிருந்து வந்த எல்லா விதமான அமல்களும் நம்ம எத்தனை அவுலியாக்களை எடுத்து பார்த்தாலும் சரி, எத்தனை வழிமார்களை எடுத்து பார்த்தாலும் சரி, அத்தனை பேருடைய அமல்களும் ஒன்று சேர அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒன்று சேர்ந்திருப்பதன் காரணமாக இந்த மாதத்திலே அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு சேர்ந்து நம் அத்தனை வழிமார்களையும் அத்தனை அவுலியாக்களையும் நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அவுலியாக்கள் என்றால் இன்னைக்கு வழிமார்கள் அவுலியாக்கள் அப்படின்னு சொன்ன உடனே, வழிமார்கள் அப்படின்னு சொன்ன உடனே மறுவார்த்தை நமக்கு வருவது கிடைக்கிறது என்று சொன்னா சிரிப்பு வைக்கிறீங்க. இன்னைக்கு வழிமார்கள் அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கான வார்த்தை, அதை பேசாது. வழி அவுலியாக்கள் சிரிக்க அதை பத்தி பேசாது. நீ அதை பத்தி பேசிட்டா நீ இஸ்லாத்திலே இல்ல, நீ சிரிக்க வைத்தவன் ஆகிவிட்டாய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சந்ததியினரையே இந்த வழிமார்களுடைய விஷயம் பற்றி தெரியாமல், இந்த அவுலியாக்களுடைய சிறப்புகள் பற்றி தெரியாமல், இந்த அவுலியாக்களுடைய வழித்தோன்றல் அவருடைய வரலாறுகள் தெரியாமல் நம்முடைய ஒரு சந்ததியினர் அப்படியே நடுவில் இருக்கின்றார்கள். நாம் எல்லாம் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அந்த சந்ததியினர் அடுத்த சந்ததியினரிடத்திலே சென்று விடக்கூடாது. ஒரு பரவலான நோய் போன்று, ஒரு தொற்று நோய் போன்று பரவி விடக்கூடாது. அது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய
எழுதுகிறார்கள் எல்லாம் இதே போன்று நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது பள்ளிகளுக்கு முழுவதுவதற்காக வருகை தந்தோம். இன்று இந்த சிறார்கள் இருக்கின்றார்கள். நாளை இவர்கள் இளைஞர்களாக வாலிபர்களாக ஆகும் பொழுது இவர்கள் இதே சிந்தனையோடு இதே எண்ணங்களோடு இதே பள்ளியிலே அமர்ந்து மௌலிதுகளை ஓத வேண்டும், ஸலவாத்துகளை ஓத வேண்டும். அதற்கு காரணமாக யார் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம் தலைமுறையினர். ஏன்னா இடைப்பட்ட உண்டான இந்த சந்ததியினர் அப்படியே மாறிவிட்டு விட்டார்கள். அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி வழிமார்கள் என்று சொன்னால் ஷிர்க்குடைய வார்த்தையை பேசாதீர்கள். அவளியாக்கள் யாருக்கு தெரியுமா? அவரை நிறுத்திட்டா நம்ம ஷிர்க் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்காட்டி ஷிர்க் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி பயங்காட்டி இன்னைக்கு இஸ்லாத்தில் நாம் பெற வேண்டிய அத்தனை படிப்புகளை பெற வேண்டிய அத்தனை நிலைகளிலிருந்தும் அப்பாற்பட்டு தூரமாக இருக்கின்றோம். காரணம் ஷிர்க் வச்சிடாத வழிமார்கள் அப்படின்னு சொன்னாலே ஷிர்க் வச்சிடாத. வழிமார்கள் என்ன செய்கிறார்கள்? வழிமார்களும் அவுலியாக்களும் என்ன செய்கிறார்கள்? எதற்காக வேண்டி வழிமார்களின் மீதும் அவுலியாக்களின் மீதும் உங்களுக்கு இவ்வளவு கருத்து இவ்வளவு போகும்? எதன் காரணமாக உங்களுக்கு அவுலியாக்களின் வழிமார்களின் பிடிக்காமல் போனது யாருக்கும் தெரியாது. நாம ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்கும் போது அதே ரூட்ல போனா சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது, சீக்கிரம் முன்னேற முடியாது. நேரா ஆப்போசிட்ல ஒரு ட்ராக்க போட்டு நேரம் வந்துடுறீங்க, சீக்கிரம் முன்னேறலாம், சீக்கிரம் ஃபேமஸ் ஆயிடலாம். பாசிட்டிவா போயிட்டு இடத்துல நெகட்டிவா பேசும்போது உடனே யாரா எனக்கு கொடுக்க வந்து பார்ப்பான், வேறா தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாரும் பாதையில போயிட்டு இருக்கும் பொழுது ஆப்போசிட்ல ஒரு ரூட்டை போட்டு நேரா வந்து எல்லாத்தையும் தன் பக்கம் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு இஸ்லாத்திற்கும் சரியத்திற்கும் மாறுபட்ட விஷயங்களை சொல்லிக் கொண்டு இன்னைக்கு இஸ்லாத்திற்கும் சரியத்திற்கும் தூரமாக இருக்கின்றது ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம மீது கடமையாக இருக்கின்றது. அதை நாம் இடத்திற்கு செய்யணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிறார்களுக்கு மௌலிது ஓதுவதல்ல, இந்த மௌலிது யார் யாருடைய பேர்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது தெரியுமா, அவர்களுடைய வரலாறுகள் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு அப்துல் காதர் ஜீலானினா யாரு, சுஃபியான் ஸௌரினா யாரு, மாலிக் இப்னு தீனார்னா யாரு, ராபிஅத்துல் பஸ்ரியானா யாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வழிமாறுகளுடைய அத்தனை வரலாறுகளையும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தாங்கல்ல, நம்முடைய தாய் தந்தையர்கள் படிக்கும்போது அப்துல் காதர் ஜீலானியுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா? யாரும் இருக்கவில்லை இந்த வரைக்கும். நாம் தூங்கணும் அப்படின்னு சொன்னா அப்துல் காதர் ஜீலானியுடைய வரலாறுகள் தானே நமக்கு அதிகமானவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். நாமும் இருக்கும் அல்லவா? இன்னைக்கு ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம்? நமக்கு நம்முடைய புத்தகங்கள் கற்றுக் கொடுத்ததை ஏன் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்துவிட்டோம்? அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு வெளியே ஒரு சமுதாயம். அடுத்த சந்ததியினர்களை, அடுத்த தலைமுறைகளை தயவு செய்து படித்து விடக்கூடாது. ஒவ்வொரு அவுலியாக்களுடைய வரலாறுகளையும் அந்த பிள்ளைகளுக்கு புகட்ட வேண்டும். அந்த வரலாறை மூலமாக அவர்கள் எப்படி வளர்த்தார்களோ அதே போல நாமும் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அப்படின்னு சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 10-15 வருடம் கழித்து இதே மாணவர்கள் இளைஞர்களாக இந்த பள்ளியை திறந்திருப்பார்கள். இதே மௌலிதுகளை பற்றி இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. மாறாக பள்ளிவாசல்ல ஓதுறாங்க, மௌலிது ஓதுறாங்க, ஜாலியா வரும். நாளைக்கு இதே ஜாலி இஸ்லாத்தோட வருவாங்க. நாம போய் மௌலிது ஓதுறோம் அப்படின்னு சொல்லி தூய எண்ணங்களோட வருவாங்க. ஏன்னு சொன்னா அவுலியாக்களுடைய வாழ்க்கையிலும் வழிமார்களுடைய வாழ்க்கையில இதுதான் இருந்துச்சு. அவர்கள் தங்களுடைய அத்தனை சமுதாயத்தினரையும் தங்களுக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தினரை மாற்றி கண்டிருக்கார்கள். எதற்காக சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அந்த விஷயத்தை எடுத்துக் கொள்வார்கள். அவுலியாக்கள் அப்படி என்ன செஞ்சுட்டாங்க? அவுலியாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவுலியாக்களை வழிமாறுகளை எந்த வழிமாறுகளை எடுத்தாலும் செஞ்சுட்டுவார்கள். ஆனா அவுலியாக்களுடைய வழிமாறுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆணுடைய ஆயத்திற்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்திற்கும் எந்த விதமான முரண்பாடுகள் இருக்காது. சட்டத்தை சொல்லாமல் இருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அமர்ந்திருக்கும் பொழுது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எதிரே ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதரை நாங்கள் இதற்கு முன்பு யார் என்பதாக தெரியவில்லை. அந்த மனிதர் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உலகார்கள் ஒட்ட நேராக அமர்ந்து கொண்டார். உலகார்கள் ஒட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னதாக மடியிட்டு அப்படியே உட்கார்ந்து கொள்கிறார். உட்கார்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியின் மீது தலை வைத்தவர்களாக, யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்ன? யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்ன எனக்கு கற்றுக் கொடுக்க இருப்பதாக சொல்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொல்வது, நான் முஹம்மதாகிய நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்பதாக ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்வது, இதுதான் இஸ்லாம். அடுத்தபடியாக கேட்கின்றார், மல் ஈமான், ஈமான் என்ன? யா ரசூலல்லாஹ், ஈமான்
விஷயத்தில் நம்பிக்கை கொள்வது என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், அந்த வழியில நபியே உண்மையை கூறினேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்கிறாரு, மல் இஹ்சான், இஹ்சான் என்ன? இஸ்லாம், ஈமான், இஹ்சான் மூன்றாவதாக ஒரு கேள்வி எழுப்புகிறார். இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன என்பதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்பதாக சொல்லுவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும். இஹ்சான் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் பார்த்தால் எப்படி அவனிடத்தில் பயந்து நடுநடுங்கி நின்று கொண்டு அவனை வணங்குவோமோ அதே போன்று வணங்க வேண்டும். அது முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான் என்ற ஞாபகத்தோடு வணங்க வேண்டும், இபாதத்துகள் செய்ய வேண்டும். என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக மூன்றாவதாக இந்த இஹ்சான் என்ற வகையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அந்த வழியை ஆந்திராவை சொல்லலாம். நாங்கள் உண்மையே சொல்லீர்கள் அப்படின்னு சொன்ன அறிவியலை பார்க்கிறாங்க, ஆச்சரியமா பார்த்துருக்கிறான். வந்து கேள்வி கேட்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்ன உடனே உண்மையே சொன்னீங்கன்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் யார் இந்த மனிதர் அப்படின்னு சொல்லுவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்லாம், ஈமான், இஹ்சான் இந்த மூன்று விஷயங்களை பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்து சென்றார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இஸ்லாம், ஈமான், இஹ்சான் அப்படின்னு மூணு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. நாம எல்லாம் இஸ்லாம், ஈமானை அணிந்திருக்கின்றோம். இன்னும் இஹ்சான் என்ற மூன்றாவது தரஜாவிற்கு சென்றதில்லை. மாறாக வழிமாறுகளும் அவுலியாக்களும் இந்த மூன்றாவது தரஜாவான ஈமானை முழுமையாக, இஹ்சான் என்ற தரஜாவை முழுமையாக அடைந்து கொண்டார்கள். எந்த நேரத்திலும் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான், நான் அல்லாஹ்வை பார்க்கின்றேன் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய இபாதத்தை உறுதிப்படுத்தினார்கள். அதனால தான் அவர்கள் சொல்லும்போது நாமளும் தொழுவோம், அவர்களும் தொழுவாங்க, நாமளும் தொழுவோம், அவர்களும் தொழுவார்கள். நாம தொழுவா எதை முன்னோக்குவோம்? நாம தொழுகைக்காக தண்ணீர் கட்டும்போது எதை முன்னோக்குவோம்? கிப்லாவை முன்னோக்குவோம். ஆனால் சொல்லப்படுகின்றது வழிமார்கள் ஒருபோதும் கிப்லாவை முன்னோக்க மாட்டார்கள், மாறாக அல்லாஹ்வை முன்னோக்குவார்கள். இவ்வளவு பெரிய வித்தியாசம். நம்மெல்லாம் கிப்லாவை தான் தேடுவோம், ஆனால் அவர்கள் அல்லாஹ் எந்த பக்கத்தில் இருக்கின்றானோ அந்த இடத்திலே தொழுவார்கள். அவர்களுக்கு கிப்லாவெல்லாம் கிடையாது, இருக்கின்ற இடத்திலே அல்லாஹ் முதலில் இருக்கின்றார் என்பதாக சொல்லுவார்கள். அதுதான் அவர்களுக்கு கிப்லாவை மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் கிப்லாவை முன்னோக்கி சொல்லுவத மாறாக என்னுடைய ரப்பை முன்னோக்கி சொல்கின்றேன். அவர்களும் நோன்பு வைப்பார்கள், நாமும் நோன்பு வைப்போம். நான் நோன்பு வைப்போம் என்று சொன்னால் எப்படி வைப்போம்? நாம் பசியாக இருப்போம், பட்டினியாக இருப்போம், தானியம் இருப்போம், மற்ற எல்லா விஷயங்களையும் நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அவர்களுடைய நோன்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு வைக்கும். சொல்லப்படுகிறது அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு வைக்கும். அவருடைய கண்கள் நோன்பு வைக்கும், அவருடைய காதுகள் நோன்பு வைக்கும். எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்க மாட்டார்கள், எதை கேட்க கூடாதோ அதை கேட்க மாட்டார்கள், எதை பேசக்கூடாதோ அதை பேச மாட்டார்கள், எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய மாட்டார்கள், எதை மட்டும் நடக்கக்கூடாதோ அதை மட்டும் நடக்க மாட்டார்கள், எதை பற்றி எண்ணக்கூடாதோ அதை எண்ண மாட்டார்கள். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உண்டான அமல்களில் உண்டான வித்தியாசம். வழிமாறுகளுடைய எத்தனை விஷயங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய வலிமையான அமல்கள் என்று சொன்னோம் என்று சொன்னால் வலிமையான அமல்கள் எதற்கு காரணமாக வருகின்றன? நாம செய்யக்கூடிய அமல்கள் தான் அவர்களும் செய்திருப்பார்கள். அவர்கள் செய்திருந்த அமல்களைத்தான் நீங்கள் எல்லாரும் நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவருடைய அமல்கள் எதனால் இறைவனிடத்திலே வலிமையானது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான் அல்லவா, அல்லதீன ஆமனு அவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டிருப்பார்கள், வகானு யத்தகூன் ஈமான் கொண்டது மட்டுமில்லாமல் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? இறையச்சத்தோடு நடந்து கொள்வார்கள். வகானு யத்தகூன் அவர்கள் இறையச்சமுடையவர்களாக இருந்திருப்பார்கள். அதனால அவர்களுக்கு எல்லா விதமான சகல விஷயங்களும் அவர்களுக்கு அடிப்படைந்து போயிடும். எந்த விஷயத்திற்கும் அவங்க தேடி போக வேண்டியது கிடையாது, எந்த விஷயத்துக்கும் அவங்க தேடி போக மாட்டாங்க. இடத்துல சொல்லப்படுகிறது வரலாறுல ஒரு அரசரிடத்தில் ஒரு அரசு தர்பாரில் திடீர்னு ஓடி வருவார், வந்து சொல்லுவாரு, உங்க அரச சபையிலிருந்து மிச்சமாகக்கூடிய உணவை கொண்டு ஒரு உயிர் வாழ்க்கை நீங்க இருந்து தூக்கி போடுறீங்க. அரச சபையில சாப்பிட்டு மிச்சமான உணவை தூக்கி போட்டு வருகிறீர்கள் அல்லவா, அந்த உணவை கொண்டு ஒரு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அவர்களுக்காக வேண்டி ஏதாவது செய்யலாம் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்கறது மனசு நேரா போய் அந்த பெண்மணியில பின்னாடி யார் அந்த உணவை மிச்சப்படுத்திய உணவை கொண்டு வாழ்கின்றாரோ அவரிடத்துல போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி அரச சபையில இருந்து மீதமுண்டான உணவை கொண்டு வாழ்கின்றீர்கள், அதற்கு பதிலாக அரச சபையில் சென்றால் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அல்லவா என்று கேட்கும் பொழுது அவையார் சொல்றாங்க, என்னுடைய ரப்பை எனக்கு இதை கொடுத்திருக்கிறான், இதுவரைக்கும் எனக்கு மேலாக ஒரு விஷயத்தை நான் ஆசைப்படவில்லை, என்னுடைய ரப்புக்கு தெரியும் எனக்கு இது தேவை இருக்கலாம், எனக்கு இதை கொடுத்திருக்கிறா,
ஈமான் கொண்டிருப்பார்கள். உட்கார்ந்து எல்லாருமே ஈமான் கொண்டிருப்போம். ஆனால் எத்தனை முத்தசீங்களாக எத்தனை பேர் இருக்கின்றோம் என்பதுதான் எனக்கு முக்கியம். முத்தசீங்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு சாதகமாகவே அமையும். அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லும்போது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வுடைய வழிமார்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு எந்த விதமான கவலைகளும் கிடையாது, எந்த விதமான சங்கடங்களும் கிடையாது. காரணம் ஏன்னா அவர்கள் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை கண்மையினால் அல்லாஹ் தஆலா அந்த திருமறையை பதிவு செய்கிறார். அதே மாதிரி நம்ம திருச்சியில் அடங்கியிருக்கக்கூடிய நத்தர்ஷா இதுவரைக்கும் அவர்களை பற்றி நாம் விஷயங்களை தெரிந்திருப்போம். அதுல ஒரு விஷயம், அவர்கள் ஒரு பெரிய மன்னராக முன்பதாக, அவர்கள் ஒரு வழியாகுவதற்கு முன்பதாக ஒரு பெரிய மன்னராக இருக்கின்றார்கள். திடீரென்று அவர்களுக்கு உள்ளத்தில் தோன்றுகின்றது, இது மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள், அரசாங்கம், அரசாட்சி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இறைநேசரை தேடி செல்வோம், ஒரு நல்ல இறைநேசரை தேடி செல்வோம் என்பதற்காக வேண்டி வெளியே வந்து விடுகின்றார். அரசை எல்லாம் விட்டுவிட்டு வந்த அரசர் வந்தவர் தேடி தேடி செல்கின்றார். யாராவது தனக்கு நல்ல ஒரு ஆசானாக அமைவார்களா என்பதாம். திடீரென்ற இடத்துல ஒரு இடத்துல அறிவிப்பு செய்யப்படுகின்றது. சொல்றாங்க அவருக்கு, இன்னும் ஒரு இடத்துல போனா அங்க ஒருத்தர் வந்து வயது கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் ஒரு பெரிய வயது கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க எங்கெல்லாம் அந்த இடத்துல போய் வயது வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தர் சாவியெல்லாம் அவர்களும் அங்க போறாங்க. அங்க போய் வரிசையில் நிற்கிறாங்க. திடீர்னு பார்த்தா உள்ள போறாங்க. பையன் யாரும் வாங்க இல்லை, ஓடி ஓடி வரலாம். உள்ள போறவங்க எல்லாம் ஓடி வராங்க, நிரந்தோடி போகிறாங்க. அதை பார்த்துட்டே நிற்கிறார். பார்த்துட்டே நின்று அவங்க உள்ள போறாங்க. நேரா போய் அந்த சேகத்தை போயிட்டு, நான் இந்த மாதிரி வயது வாங்குவதற்காக எனக்கு நீங்க உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் பேசப்படுது. அவர் சொல்றார், நான் வயது செய்யறேன், நீங்கள் பெரிய வைராம ஆகுவதற்கு நான் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கின்றேன். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு நிபந்தனை என்னவென்று சொன்னால், அதை எதிர்த்து கொண்டிருக்கின்றது சட்டியில, சட்டியில நீர் கொதித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த கொதிக்கும் நீரை உடனே ஊற வேண்டும், உடனே இறக்க வேண்டும். அப்பதான் எனக்கு புரியுது ஏன் எல்லாம் ஓடிக்கிட்டு அப்படின்ட்டு. கொதிக்கும் நீர் இறக்க சொல்வதன் காரணமாக யாரும் வயது வாங்குவதற்கு முன்வரவில்லை, ஓடுகின்றார்கள் ஓடுகின்றார்கள். நத்தர்ஷா வழியில்லா பாதுஷாவை பார்க்கின்றார்கள். உயிர் சேர்த்து சொல்றாரு, இறைவனுடைய ஆணையா, இறைவனுடைய விஷயமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நேரத்தில் சட்டியில இறங்கிறாங்க. அந்த சட்டியில இறங்கியவுடன் மீண்டும் வருகின்றார். அவரை பற்றி அவரிடத்திலே கேட்கப்படுகின்றது, நாங்கள் அந்த சுதியில் இறங்கியதே எதற்காக வேண்டி? நாங்கள் சொன்னால் அதை ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நான் உங்களை ஆசானாக தேர்ந்தெடுத்து விட்டேன் அல்லவா, நீங்கள் சொன்னால் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். ஆனால் இறை நேசத்தினால் அவர்கள் கொண்டிருந்த இறை நேசத்தின் காரணமாக அந்த கொதித்துக் கொண்டிருந்த நீர் அங்கு குளிர்ந்த நீராக மாறியது என்பதுதான் இன்னைக்கு பாடாக இருக்கிறது. காரணம் என்ன? அவர்களுடைய இறை நேசம். இறைவனை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற அந்த இறை நேசம், அந்த இறை நேசம் மட்டும்தான் அவர்களிடத்தில் வழிமையானவர்களாக இருந்தது. வேற எல்லா அவர்களும் வேற எந்த செயலை எடுத்தாலும் நம்மை போன்றே செய்யக்கூடிய அவர்கள் தான். ஆனால் அது இருக்கக்கூடிய இறை அச்சம், இறைவனுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்ற இறை நேசம், அந்த இறைவனுடைய காதல் அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களும் தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுக்காக வேண்டி முன் சென்று இருக்கும். அவர்களுக்கு எந்த ஒரு பாதகமான விஷயங்கள் வருவதும் அதை தடுக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஒரு சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அரச சபையில் இருக்கிறார்கள். ஒரு அரச சபையிலே வரும்பொழுது அந்த அரசத்திலே மாணிக்காக இருக்கக்கூடிய அந்த அரசர் வாங்க சுஃபியான் சௌரி அவர்கள் ஒரு பெரிய சூஃபி என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒரு பெரிய வழியாக இருக்கின்றார். உள்ளே அல்லா கூப்பிட்டு சிவப்பு கம்பளத்தை வைக்கின்றார். அரசர் சிவப்பு கம்பளத்தை வைத்து உள்ளே வாருங்கள், அமருங்கள், இந்த அரச சபையில் அமருங்கள் என்பதாக அவர் வழியாக இருப்பதன் காரணமாக, இறைநேசராக இருப்பதன் காரணமாக அந்த அரசர் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரை அழைக்கின்றார். வந்த சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களோ அரசரை பார்த்து இது மாதிரி ஆடம்பர வாழ்க்கை இறைவனுக்கு பிடிக்காது என்பதாக அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு கீழே அமர்கின்றார்கள். மண்ணிலிருந்தே பிறக்கின்றோம், இருந்தோம் மண்ணிலே செய்கின்றோம், மறுபடியும் இந்த மண்ணிலிருந்தே நாம் பிறப்பெடுப்போம் என்பதை அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார் அல்லவா. நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு ஆடம்பரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கருமையாக சொல்லிவிட்டு சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வெளியே சென்று விடுகிறார்கள். அரசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேகமாக இருந்து வந்து அரசரிடத்தை கேட்கின்றார், அரசரை கட்டளையிடுங்கள், அவரை நான் கொலை செய்து விடுகிறேன் என்பதாக சொல்லும்போது இந்த வார்த்தையை கேட்டு அதிர்ந்து போன அரசர் அந்த மனிதரை அமைதிப்படுத்தி, இந்த ஊர்ல இந்த நாட்டில் இப்போதைக்கு இவரை விட சிறந்த மனிதர்கள் எவ்வளவு கிடையாது, அதனால் அவரை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு ஒரு காலத்தில் அவரோடு நெருக்கமான பழகக்கூடிய
நெருக்கமாக பழகக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பழகிய பிறகு சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு நேரம் உடல்நிலை சரியில்லாத ஒரு நேரம் வருகிறது. இவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது இந்த அரசர் தன்னுடைய நண்பர் சுஃபியான் ஸௌரி உடல்நிலை சரியில்லை என்பதாக சொல்லி ஒரு கிறிஸ்துவ மருத்துவரை அனுப்பி வைக்கின்றார். அந்த கிறிஸ்துவ மருத்துவர் நேரம் போற சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்க்கறாங்க, அவருடைய வேதத்தை பார்க்கறாங்க, எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் செய்து முடிக்கிறாங்க. கடைசியில தெரிய வருது அவருடைய ஈரல்ல இரத்த கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி, அவருடைய ஈரல்ல இரத்த கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ மருத்துவர் உடனே சொல்றாரு, இவர் எந்த விஷயத்தையும் செய்யவில்லை, மாறாக இவருக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயத்தின் காரணமாக இவருடைய உறுப்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன விஷயம் என்று சொன்னால், இவர் இறைவனை மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தின் காரணமாக இவர்கள் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அதிகமாக செய்வதன் காரணமாக ஈரலிலே இரத்த கசிவு ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்லி அந்த இடத்திலே இப்படியே இறைநேசர்களாக இருக்கின்றாரே, இவர் எந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு நேசம் கொள்கின்றார் என்பதாக நடத்தி எழுதுகின்றார்கள். இஸ்லாமிய ஷரியத்தை எடுத்து வைக்கின்றார். வந்த கிறிஸ்துவ மருத்துவர் இஸ்லாமிய மருத்துவராக வெளியேறுகிறார். சொல்லப்படுகின்ற ஒரு அரசரிடத்திலே போலி கிறிஸ்துவர் மதமாறி வருகின்றார் என்பதாக அப்பொழுதுதான் அந்த அரசருக்கு புரிகின்றது, ஒரு மருத்துவரை நாம் ஒரு நோயாளி இடத்திலே அனுப்பவில்லை, ஒரு நோயாளியை மருத்துவரிடத்திலே அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஒரு மருத்துவரை ஒரு நோயாளி இடத்திலே அனுப்பவில்லை. சுஃபியான் ஸௌரி நோயாளி கிடையாது, இங்க ஒன்றும் போனவர் மருத்துவர் கிடையாது. சுஃபியான் ஸௌரி தான் மருத்துவர், இவர்தான் நோயாளி. இவருக்கு இருந்த இந்த நோய் அந்த கிறிஸ்தவ மதத்தில் இருந்ததன் காரணமாக போய் குணமாக்கி கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறார் அரசர். அப்ப இந்த அளவுக்கு அவர்கள் இளையச்சத்தோடு இருந்திருப்பாங்க. ஒரு மருத்துவரை கூட சிந்திக்க தூண்டி வைக்கின்றது. எதன் காரணமாக அவருடைய இன்னைக்கு உள்ள விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு யாரையும் ரொம்ப உட்கார்ந்து தொழுவேன் நான் அப்படியே மனைவிச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வேற ஒன்றும் கிடையாது. நானும் சும்மா அப்படியே நின்றுச்சு அப்படியே உட்கார்ந்து தொழுதுகிட்டே இருந்தேன்னா இதுலயே உட்கார்ந்து இருந்தேன்னா அதனால என்னுடைய கால் தொழுது போச்சு அப்படின்னு சொன்னா உன்னை யார் ஒரு நேரம் உட்கார்ந்து தொழுவது சொல்லுது அப்படின்னு நீங்க பாருங்க அவர் எதனால அப்படி செஞ்சாரு, எதனால அவருடைய அமல்கள் எல்லாம் இப்படி இருந்தது என்பதை நோக்கி அவருடைய இறைநேசத்தையும் இறைச்சத்தையும் வெளிக்கொண்டு வந்து காட்டுகின்றார் மருத்துவர் என்று சொன்னார். சொல்லக்கூடிய அவருடைய வழிபாடுகளுடைய அமல்கள், அவருடைய ஈமான்கள், அவருடைய தத்துவாக்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறோம். நீங்க நம்ம கிதாபுகள்ல படிக்கிறோம், மௌலூத் ஓடும் பொழுது சுஃபியான் ஸௌரி, மாலிக் இப்னு தீனார், ரபியத்துல் ஹஸனியா, ஹஜ்ரத் அப்துல் காதர் ஜீலானி அப்படின்னு சொல்லி ரலியல்லாஹு அன்ஹு என்று ஏன் சொல்லியிருக்கிறோம்? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்பதாக இதற்காக வேண்டி சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். காரணம் அவரிடத்திலே இருந்த ஈமான், அவரிடத்திலே இருந்த தக்வா. இந்த எல்லா விஷயம் நம்ம இடத்துல வந்துச்சு. இன்னைக்கு எத்தனை மேல போட்டு பேசினாலும் சரி, எத்தனை மேல போட்டு பேசினாலும் சரிதான், இதையெல்லாம் நாம் சந்ததியினருக்கு நாம் கொண்டு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வழிபாடுடைய வரலாறுகளையும் ஒவ்வொரு அவுளியாக்களுடைய விஷயங்களையும் நம்முடைய சந்ததியினருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். வளர்ந்துவிடக்கூடாத காரணம் என்ன என்று சொன்னால், நாளைக்கு இந்த சமுதாயம் நாளைக்கு நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கிறது, என்ன ஆதாரம் அப்படின்னு கேள்வி கேட்டு நின்றுச்சுருவீங்க. நாளைக்கும் நம்ம மீது மட்டும்தான் தவறு, அவர்கள் மீது எந்த விதமான தவறும் கிடையாது, அவர்கள் மீது எந்த விதமான தவறும் கிடையாது. அவரை எல்லாமே நாம் செய்து விட்டோம். அவருடைய குழந்தைகளுக்கு சரியான தீனை கொடுக்கவில்லை, சரியான மார்க்கத்தை கொடுக்காததன் காரணமாக இன்னைக்கு அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியே நிற்கிறார்கள். நாம சொல்லிக் கொடுத்திருந்தா ரோட்ல போன சொல்றதை கேட்பாங்களா? வீட்டுல உள்ளவங்க நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா ரோட்ல போன சொல்ற விஷயத்தை உடனே கேட்குமா? கேட்காது. நாம எதுவும் சொல்லிக் கொடுக்காததுனால ரோட்ல, தெரு முனையில, முட்டு சந்துல, அங்க மேல இங்க மேல செலவு பண்ணி காசை வசூல் பண்ணி காசை எடுத்துக்கிட்டு செலவு பண்ணி போடுற இடத்துல எல்லாம் கேட்டுட்டு இதுதான் மார்க்கமோ, இதுதான் சரியோ அப்படின்னு சொல்லி கேட்டதனுடைய விளைவு இன்னைக்கு வழிபாடுகளை நினைத்து கூட பார்ப்பதற்கு ஆணையாக இருக்கின்றது. எத்தனை பள்ளிவாசல்கள்ல எத்தனை நபர்களை ஓடுறோம், எத்தனை இடங்களிலே வழிபாடுகளுடைய பயான்களை கேட்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள், எத்தனை இடங்களிலே வழிபாடுகளுடைய விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டிய ஆர்வமாக இருக்கின்றோம். இதுலயுமே கிடையாது. ஒரே ஒரு வருஷம் நம்ம பள்ளியில நடத்தி பாருங்க, தபூருக்கு இல்லாம மௌலூத் நடத்தி பாருங்க, கூட்டம் ஒரு பார்ப்போம். அதாவது சொல்வது எந்த விதமான தபூருக்கு இல்லாம இந்த வருடம் தபூருக்கு இல்லாமல் நமது பள்ளியில் மௌலூத் நடத்தப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொண்டு வருவோம். பள்ளியாசல் கூட்டம் வருமா? கூட்டம் வராது. அதுதான் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கும் வழிபாடுகள் செய்யக்கூடிய அமல்களுக்கும் உண்டான வித்தியாசம். நாம் செய்வதற்கு ஏதாவது ஒரு தொடர்பு வேண்டும், ஏதாவது ஒரு காரணம் வேண்டும். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான காரணமும் தேவையில்லை. மாறாக அல்லாஹ் ஒருவர் மட்டுமே போதும், அல்லாஹ்விற்காகவே நான் செய்கின்றேன், இதை அல்லாஹ் இடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டால்
உடனே எதிர்த்து சிறுவன் வேகமா வெளியே போறாரு. சுத்தி சுத்தி பார்க்கறாரு, தண்ணி கிடைக்கல. வெகு தூரம் போயிட்டாரு. தண்ணிக்காக வேண்டி வெகு தூரம் போயிருக்கிறார். தாய் தண்ணி கேட்டுவிட்டார் அப்படின்னு சொல்லி வெகு தூரம் சென்று தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகின்ற சமயத்துல தாய் தூங்கினார். வரும்பொழுது தாய் தண்ணி தாரத்துல வெகு தூங்கினார். அப்படியே நிற்கிறாரு. தாய் அடுத்தக்கூடிய நேரத்துல எதிர்க்கிறார். எதிர்த்து வெறும் பார்க்கறாங்க. மகன் கையில தண்ணியோட நிற்கிறார். என்ன மகன், தண்ணி கேட்டீங்க, தண்ணி கேட்டீங்கல்ல, அதற்காக உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து நிற்கிறேன். நீங்க கேட்டது காரணமான தூக்கத்தையும் இடையூறு செய்து விடக்கூடாது. நீங்கள் கேட்ட தண்ணீரையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது தண்ணீரை அருந்துவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சு அந்த தாய் தன்னுடைய மகனுக்காக வேண்டிய ஒரு துவா செய்கிறார்கள். நீ பெரிய வழியாக ஆக வேண்டும், நீ பெரிய இளைஞராக ஆக வேண்டும் என்பதாக ஒரு பெரிய துவாவை செய்கிறார்கள். அந்த துவாவின் மூலமாக வந்தவர்கள் தான் இன்னைக்கும் நம்ம பொழுதுல அவருடைய பெயரை நினைவு கொண்டிருக்கின்றோம். என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர் பெரிய வழியாக ஆகியிருக்கிறார். 30 வருடங்கள், இந்த அளவுக்கு 30 வருடங்கள் தன்னுடைய தாயை விட்டு பிரிந்திருக்கிறார். அந்த தாய்க்கு மகனுக்கும் இந்த ஒரு சந்தர்ப்பமே போதும். தாய்க்கு மகனுக்கும் எந்த அளவுக்கு பாசம் இருக்கும் என்பதை, தாய் தன்னுடைய பிள்ளையை பெரிய வழியாக மாற்ற வேண்டும், இளைஞராக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 30 வருடங்களாக கல்வி கற்பதற்காக வேண்டி அனுப்பிவிட்டு இங்கே அறிவித்தால் 30 வருடமாக அழுது கொண்டே இருக்கின்றார் தாய். 30 வருடங்கள் கழித்து தாயை அவர்கள் தன்னுடைய அம்மா தாயை சந்திப்பதற்காக வேண்டி தன்னுடைய இடத்திற்கு வருகின்றார்கள். தன்னுடைய இடத்துடைய கதவை தட்டுவதற்கு முன்பதாக அங்கே குரலை கேட்கின்றார்கள். தாயுடைய அபிஷேக்குடன், யா அல்லாஹ், யா ரப்பே, என்னுடைய இறைவனே, என்னுடைய மகனை நான் காண வேண்டுமே. இத்தனை வருடங்களாக என்னுடைய மகனை நான் பிரிந்து விட்டேனே, என்னுடைய மகனை ஒருமுறையாவது நான் காண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து குழம்பிக் கொண்டிருக்கின்ற தாயை காணுவதற்காக வேண்டி இஸ்லாமிய கவலை திறந்து தாயை வந்துவிட்டேன் மகன் தாய் இஸ்லாமிய வந்துவிட்டேன் என்பதாக அந்த கதவை திறக்கின்றார்கள். தாய் தன்னுடைய மகனை கட்டி அணைத்துக் கொண்டு அறிகின்றார். இத்தனை வருடங்கள் கழித்து வந்திருக்கின்றாய் மகனே, உன்னை தேடி தேடி அழுவதற்காக உன்னை பார்க்கக்கூடிய கண்பார்வையற்றவளாக ஆகிவிட்டேன் மகனே என்பதாக சொல்கின்றார். ஒரு தாயுடைய துவா, அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இஸ்லாம் சொல்லிக் கொடுத்து காட்டிய அந்த வழியை தாய்க்காக வேண்டி கொஞ்ச நேரம் நின்றதன் காரணமாக தாயுடைய துவாவை இவ்வளவு பெரிய ஆளாகி மறுபடியும் அந்த தாய்க்கு மகனுக்கு வந்தால் எந்த அளவுக்கு தொடர்புபடுத்துகின்றார். இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது அந்த தாய் இஸ்லாமிய மட்டும் இளைஞர் கிடையாது. அவருடைய தாய் எந்த அளவுக்கு இளைஞராக இருந்திருக்க வேண்டும், அவருடைய தாய் எந்த அளவுக்கு இளைஞராக இருந்திருக்க வேண்டும், தன்னுடைய குழந்தை இளைஞராக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி 30 வருடங்களாக தன்னுடைய கண் பார்வை நன்றிவிட்டு இருந்திருந்தார்களே. அப்படிப்பட்ட தாய்மார்களாக, அப்படிப்பட்ட குழந்தைகளாக நாமும் ஆக வேண்டும் என்று சொன்னார். இளைஞர்களை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா அவன் போட்டு கத்தலாம், இவன் போட்டு வயலாக கத்தலாம், அவன் போட்டு மேல போட்டு பேசலாம் அப்படின்றதுக்காக வேண்டி எந்த வழிபாடுகளையும், எந்த அவரையாக்களையும், எந்த இளைஞர்களையும் தவிர்த்து, எந்த இளைஞர்களையும் தவிர்த்து விட வேண்டாம். இளைஞர்கள் என்பது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க மட்டும் கிடையாது, இன்ன வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றாலும் நம்மை கூட யாராவது இளைஞர்களாக இருக்கலாம். இளைஞர் என்பது நான் இளைஞர் வெளியே சொல்லிக்கிறார்கள். அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டான விஷயம் மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் எஹ்சான் நல்ல குணத்தோடு அந்த வார்த்தையை சேர்த்தாங்க. எஹ்சான் என்பது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மத்தியில் உண்டான விஷயம். அல்லாஹ் அவரை பார்க்க வேண்டும், அவர் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஒரே விஷயத்தில் தான் நம்முடைய இபாதத்துகள் இருக்கும். தக்பீர் கட்டியவுடன் யாராருக்கெல்லாம் அல்லாஹ்வை நினைவு வருகின்றதோ, அல்லது தக்பீர் கட்டுவதற்கு முன்பதாக யாராருக்கெல்லாம் நினைவு வருகின்றதோ, உடனே நாம் நினைச்சிடணும் நாம இளைஞர். உடனே நாம் என்ன நினைச்சிடணும், நாம இளைஞர். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்கின்றோம், நம்முடைய உள்ளத்திலே ஈமானை பரிபூர்ணமாக மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு அமல்களையும் நாம் இயற்றினோம் என்று சொன்னால் நாளை வரலாறுகளை நம்மையும் பேசும். நாளை வரலாறு நம்மளையும் பேசும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் நல்லடியாரே, பரிமாறுடைய வாழ்க்கையும் அவுலியாக்களுடைய வாழ்க்கையும்
சொன்ன உடனே புகாரி நம்பர்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போன கூட தான் இங்க நிறைய புகாரில நம்பர்லாம் சொல்றாரு இவ்வளவு தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அவர்களுக்கு அந்த 1426 நம்பர் அப்படியே தான் இருந்துருக்கோம். ஆனா 1426 அப்படியே ஹதீஸே இருக்காது. அதை எடுத்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு. அவன் 1426 சொன்னா மொபைல்ல இருந்து 1426 ஆக்சுவல் அடுத்த என்ன ஹதீஸ் வந்து தெளிவா காட்டணும். அவன மூஞ்சி சுத்தி அதனால தான் பாருங்க இப்போ அதிகமா அந்த விவாதம் வச்சுக்கிறதே கிடையாது. டெக்னாலஜி அதிகமா வளர்ந்துச்சு. இதை எத்தனை கிதாபு கொண்டு வந்தாலும் சரி அந்த கிதாபுக்கு பதிவேற்றப்பட்டு அதை வெளியே காட்டுவதன் காரணமாக இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்து பொய்கள் அதிகமாக சொல்ல முடியாததன் காரணம் பொய்கள் அதிகமாக பரப்ப முடியாததன் காரணமாக இன்னைக்கு நிறைய அனைத்து வகைகள் உட்கார்ந்திருக்காங்க. இந்த நேரத்திலேயும் நம்முடைய அடுத்த சந்ததியிலும் நாம் கவலை விட்டுவிடக்கூடாது என்பது தெளிவான சிந்தனையோடு வழிமாறுகளுடைய வாழ்வில் நாம் அத்தனை படிப்பினைகளையும் பெற்று ரஹ்மான் நாளே நம்மளையும் வழிமாறுகளாக ஆக்கி அபிமானிகளோடு சுதந்திரங்களோடு சாரிகளோடு நம்முடைய வறுமை வாழ்வை ஆக்கி அருள்வானாக. வாஹர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.